நாங்க இன்னைக்கு மதுரையில இருக்க திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தான் போயிருந்தோம். மதுரையில இப்படி ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் போனது கிடையாது. இன்னைக்கு தான் நான் போயிருந்தேன். பசங்களும் எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான் இந்த பிளேஸ் ஞாபகம் வந்துச்சு. சரிங்க நம்ம போனது இல்லையேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இப்படி ஒரு அழகான பிளேஸ பக்கத்துல வச்சுட்டே போய் பார்க்காம இருந்திருக்கோமே அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும் இந்த திருமலை நாயக்கர் மஹால்ல நிறைய சாங் எல்லாம் எடுத்திருக்காங்க. நாங்களும் ஃபைனலா நல்லா சுத்தி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். என்னைய மாதிரி யாரெல்லாம் மதுரை பக்கமே இருக்கிறோம். ஆனா, நாங்க திருமலை நாயக்கர் மஹாலுக்குள்ள போய் பார்த்ததில்ல அப்படிங்கிறவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க மதியமே போயிருந்தோம். நாங்க கிளம்புறப்போ தான் நெறைய பேர் வந்துட்டுருந்தாங்க. கிளம்பி வர்றப்போ சரி பிரேமா விலாஸ்ல அல்வா சாப்பிடலான்னு சொல்லி அல்வா வாங்கியிருந்தாங்க. அல்வா நல்லா சூடா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அல்வாவும் சாப்பிட்டுட்டு, அப்படியே போறப்ப தெப்பக்குளத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். தெப்பக்குளம் போற பிளான் கேன்சல் ஆயி சரவணா ஸ்டோர்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால சரவணா ஸ்டோர் போயிட்டு, அங்க பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட போயாச்சு. மதுரையில இருக்க சரவணா ஸ்டோர்ல ₹40க்கு இந்த ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விளாக் பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம்.